Assalamualaikum friends, welcome to kuttimakitchen. இன்னைக்கு நம்ம கிச்சன்ல ஒரு சூப்பரான ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போறோம். அதுக்கு நான் வந்து ஒரு 5-6 பிரெட் எடுத்து வச்சிருக்கேன். அதை இதே மாதிரி வந்து நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிருங்க. அதுக்கப்புறம் ஒரு குட்டி பேன்ல வந்து நான் 1 கப் அவுல் எடுத்துர்க்கேன். அதை வந்து நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். எப்படி வறுக்கனா ரொம்ப வறுக்க வேண்டாம், கரிஞ்சிரவும் கூடாது, நல்லா முறுமுறுன்னு கிறிஸ்பியா இருக்கணும். அந்த அளவுக்கு வறுத்து எடுத்துக்கோங்க. அப்புறம் வந்து நல்லா பிரெட் ஆறுனதுக்கு அப்புறம் அதை வந்து நம்ம கிரைண்ட் பண்ணி எடுக்க போறோம். இதை தான் நம்ம வந்து கொஞ்சமா பிரெட் கிரம்ஸா யூஸ் பண்ண போறோம். ஸோ இதை வந்து கிரைண்ட் பண்ணிவிட்டு ஒரு பிளேட்டில் வந்து நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். அது தனியாக எடுத்து வச்சிடலாம். அப்புறம் அதே மிக்சியில் வந்து நம்ம வந்து அவுல் வறுத்து வச்சதை வந்து கிரைண்ட் பண்ணி எடுக்க போகிறோம். இதுவும் நல்லா ஆறுனதுக்கப்புறமா நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இதையும் கிரைண்ட் பண்ணியாச்சு. அந்த பவுல்லே நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுக்கலாம். 1 கப் அவுல் போட்டேன், அது நல்லா கிரைண்ட் பண்ணோன்னா 1/4 கப் ஆயிடுச்சு. அப்புறமா வந்து ஒரு பேனில் வந்து நல்லா ஒரு 5 உருளைக்கிழங்கு நல்லா பாயில் பண்ணி வச்சுருக்கேன். அதை சேர்த்துட்டு நல்லா மசிச்சு எடுத்துக்கோங்க. நல்லா மசிச்சதுக்கப்புறம் நம்ம கிரைண்ட் பண்ணி எடுத்து அவுலை சேர்த்துக்கலாம். அப்புறமா பொடியாக சாப் பண்ணி எடுத்து வச்ச வெங்காயம், பச்சை மிளகா, உள்ளுள்ள சீட்ஸை ஃபுல்லாக நான் எடுத்துட்டேன். ஸோ பிள்ளைங்களுக்கு கொடுக்கறதுனால கொஞ்சம் உரப்பு இருக்கும், அதனால் நம்ம வந்து பச்சை மிளகா வந்து சீட்ஸ் இல்லாமல் போட்டுக்கலாம். அப்புறம் பிரெட் க்ரம்ஸ்லேருந்து கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா, அப்புறம் ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் சேர்த்துக்கிறேன். இதுக்கு தேவையான அளவு உப்பு, நல்லா கொத்தமல்லி தலைகளை சேர்த்துக்கலாம். நம்ம வந்து ஸ்பைசஸ் வந்து அந்தளவுக்கு எதுவுமே சேர்க்காததுனால ரொம்ப உரப்பாகவும் இருக்காது, அவ்வளோ சூப்பராக இருக்கும். நம்ம வேறு ஒன்றும் செய்ய போகிறதில்ல, கட்லெட் தான் பண்ண போகிறோம். இப்போ நான் ஒரு 2-3 ட்ராப்ஸ் லெமன் ஆட் பண்ணிவிட்டு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். அதை இப்போ நம்ம ஒவ்வொரு உருண்டையாக எடுத்து வச்சுக்கலாம். ஒரு பவுலில் வந்து கொஞ்சமாக கார்ன்ஃப்ளவரும், ஒரு டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர், 2 டேபிள் ஸ்பூன் மைதா மாவு, கொஞ்சமாக பெப்பர் பொடி, இவ்வளோத்தையும் மட்டும் போட்டுட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா கலந்து வச்சு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம அதை ரவுண்ட் ஷேப்பில் எடுக்க போகிறோம். உங்களுக்கு எந்த ஷேப் வேணுமோ அந்த ஷேப்பில் நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ எல்லா மாவையும் நம்ம வந்து ரவுண்ட் ஷேப்பில் எடுத்து வச்சுக்கலாம். எனக்கு இப்போ 5 உருளைக்கிழங்கு, கொஞ்சமாக 1/4 கப்பு அவளுக்கு எல்லாத்தையும் சேர்த்து வந்து ஒரு 13 கட்லெட் கிடச்சிது. இந்த கட்லெட் செஞ்சு பாருங்கள், அவ்வளோ ஹெல்த்தி கூட, ரொம்ப சூப்பராக இருக்கும். அவுல் சேர்த்த மாதிரியே இருக்காது. சில பிள்ளைங்க வந்து பழம் போட்டு கொடுத்தா அவுல்லாம் சாப்பிட மாட்டாங்க. இப்படி ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு கொடுக்கும் போச்சுலாம் நல்லா சாப்பிடுவாங்க. ஸோ நம்ம வந்து எல்லா உருண்டையும் போட்டு எடுத்தாச்சு. இப்போ அதை வந்து கொஞ்சமாக மாவில் டிப் பண்ணிவிட்டு பிரெட் க்ரம்ஸ்லேயும் போட்டு எடுத்துருங்க. அப்படியே எல்லா கட்லெட்டையும் நம்ம போட்டு எடுத்து வச்சுக்கலாம். எடுத்து வச்சுட்டு ஒரு 10 மினிட்ஸ் மட்டும் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துக்கலாம். இதை ஒரு 10 மினிட்ஸ் வந்து ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துகிட்டு எண்ணெய் நல்லா சூடானதும் அதில் போட்டு நம்ம ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறோம். பாருங்கள், நல்லா எண்ணெய் ஹீட் ஆனதுக்கப்புறம் நம்ம அதில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். உங்களுக்கு ஆயில் வந்து நல்லா ஹீட் ஆயிடுனா
சிம்மில் வச்சுட்டு வந்து நம்ம ஃப்ரை பண்ணி எடுக்கணும். இல்லைனா மேலே உள்ள கோட்டிங் ஃபுல்லாக நம்மளுக்கு வந்து கரிஞ்சிரும். ஸோ உள்ளேயும் நம்மளுக்கு லைட்டாக வெந்தால் போதும். நம்ம சிம்மில் வச்சே பொரித்து எடுத்தோம்னா சூப்பராக வரும். பாருங்கள், இது நல்லா ஃப்ரை ஆகிட்டு இதை நம்ம எடுத்துக்கலாம். எல்லாமே ஃப்ரை ஆகிட்டு அதை ஃபுல்லாக எடுத்து ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு மற்ற எல்லாத்தையுமே நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், கட்லெட் எவ்வளோ சூப்பராக ரெடி ஆகிட்டுன்னு சொல்லிட்டு டேஸ்ட்டும் அவ்வளோ அட்டகாசமாக இருந்தது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம குட்டிமா கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். தேங்க்யூ.